So scientists in you, so creating new scientists இதான் நம்மளுடைய தீம்ங்க. ஸோ அண்டர் தட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏரியாவில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேங்க. வாட் இஸ் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப் அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். இட்ஸ் மை மைக்ரோசாஃப்ட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல் நான். ஸோ திஸ் மை ப்ரொஃபைல். அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிரியேட்டிங் எ சாஃப்ட்வேர். அது சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன் மாடல்ஸ் நம்ம பண்ணுவோங்க. பண்ணிவிட்டு ஓகே இது எல்லாமே வந்து லைக் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னு பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டோடைப்பை பேஸ் பண்ணி வந்து ஆக்சுவல் சாஃப்ட்வேர் நாங்கள் டிசைன் பண்ணுவோம். ஸோ சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப்னால் வந்து ஆஸ் ஐ டோல்டு ஐ பில்ட் மை ப்ரோட்டோடைப், இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு காமிச்சிட்டு ஆக்சுவலாக ஒரு அவுட்புட்டை நாங்கள் லான்ச் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அவர் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப். ஸோ சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப்க்கு திஸ் இஸ் ஹவ் த ஃப்ரீக்வென்ட் ஸ்டெப் இஸ். ஐ ஹாவ் டு ப்ரோட்டோடைப் த பிளான், அவுட்லைன் டெஃபினேஷன்ஸ் இருக்குங்க, எக்ஸிக்யூட்டிபிள் ப்ரோட்டோடைப்புங்க, இவாலுவேஷன் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்டாப்ளிஷ் த ப்ரோட்டோடைப் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு ப்ரோட்டோடைப்பை நான் பண்ண போகிறேங்க. ப்ரோட்டோடைப்னா என்ன? ஒரு சாம்பிள். ஒரு சாம்பிளை பண்ணும்போது அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ், அதுக்கு என்னெல்லாம் தேவைன்ற ஃபங்க்ஷனாலிட்டி எடுக்கணுங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரோட்டோடைப்பை பண்ணுவோம். பண்ண பின்னாடி அந்த ப்ரோட்டோடைப் தான் நீங்கள் கேட்ட ப்ராடக்டா சார் அப்படின்ற மாதிரி வில் ஆஸ் த கஸ்டமர் வில் வேலிடேட் இட். இதான் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ஒரு சாம்பிள் தட்ஸ் இட். ஸோ சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப்பில் வந்து டூ திங்ஸ் இருக்குங்க. ஒன்று த்ரோ அவே, இன்னொன்று எவல்யூஷனரி. வாட் இஸ் த்ரோ அவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரோட்டோடைப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு லைக் வில் பி டெவலப்பிங் our actual product based on that one. So throwaway prototyping actually saves money by eliminating the need for expensive late cycle re-engineering. So to ensure it's thrown away, a high level language is used obviously. சரிங்களா, ஃபுல் ப்ராடக்டாக பண்ண மாட்டாங்க, ஒரு மேலோட்டமாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க, அதுதான் த்ரோ அவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவல்யூஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாம்பிள் நான் பண்ணுவேன், அந்த சாம்பிளே அப்படியே மெதுவாக பில்ட் பண்ணி ஆக்சுவல் ப்ராடக்டை உருவாக்கிறது. ஸோ வேர் த ப்ரோட்டோடைப் க்ரோஸ் இன்டு தி ஃபைனல் ப்ராடக்ட்டுங்க. அதான் வந்து நம்மளுடைய எவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் யுவர் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப். ஸோ சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் கான்செப்ட் இருக்கணுங்க. அண்ட் இம்ப்ளிமெண்ட் தி இனிஷியல் ப்ரோட்டோடைப், டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தி இனிஷியல் ப்ரோட்டோடைப், ரீஃபைன் பண்ணுவோம் அந்த ப்ரோட்டோடைப்பை அக்செப்டபிள் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் அண்ட் ரிலீஸ் தி ப்ரோட்டோடைப்புங்க. இதுதான் ஓவரால் சாஃப்ட்வேர் ப்ரோட்டோடைப்போட லைஃப் சைக்கிள். அண்ட் தீஸ் ஆர் மை அவார்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கிறதுங்க. அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் ஏரியா இன் சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸோட எக்ஸ்பர்டைஸ் ஏரியாங்க, சிவில் மெக்கானிக்கல் ஏரியாவோட எக்ஸ்பர்டைஸ் ஏரியாஸ். அண்ட் வில் பி சென்டிங் லாட் ஆஃப் டெக்னிக்கல் வீடியோஸ் டு யூ பீப்புள். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வந்து வில் பி சென்டிங் இட். அண்ட் மை ப்ரொஃபைல் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹியர். அண்ட் மை பர்சனல் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.